அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு எண்ணே 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்கக்கூடிய அந்த நாள் 27/4/2025 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்காங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியான இன்றைய தினம் சித்திரை அமாவாசையாக கருதப்படுதுங்க. இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான பதிவையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் புத்தாண்டான விஸ்வாவசு வருடத்தினுடைய முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசை ஆகுங்க. 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம். சித்திரை அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி நேரம் எப்போது என்று பார்க்கும்போது சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்கும் நேரம் ஏப்ரல் 27, 2025 அதிகாலை 3:40 மணிக்கு தொடங்கி சித்திரை அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 2025 நள்ளிரவு 1:12 மணி அளவில் முடிவடைகிறது. இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிவடைகிறது. சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம். அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் இந்த சித்திரை அமாவாசை 2025 கிரகங்களின் சேர்க்கை, கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பயிற்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும். சூரியன் உச்சம் அடையும் சித்திரை ஞாயிறு வரும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சித்திரை மாத அமாவாசையான இன்றைய நாளில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பலம் பெற்றிருப்பது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருப்பது மீன ராசி நேயர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டுதுங்க. இனி துன்பம் இல்லை என்கின்ற உணர்வினை பெறுவதால் செயல்கள்ல வேகம் பிறக்குங்க. எவ்வளவு நாட்களாக என்ன செய்வது, ஏது செய்வது, பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது என பல இன்னல்களில் தவித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்
முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் முடிவுக்கு வர இருக்குது. ஆரோக்கிய குறைவு உள்ளவர்களுக்கு புதிய மருத்துவத்தால் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தெய்வ தரிசனம் உண்டுங்க. பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செய்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கௌரவம் அதிகரிக்க இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தெய்வ தரிசனம் உண்டுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளில் ஒரு சிலர் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தெய்வ தரிசனம் உண்டு. பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப ராசியில் சூரியன் இருக்கிறார். 2க்குரிய செவ்வாய் 5ல் நீச்சம் அடைந்திருப்பதால கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. யாருக்கும் வாக்கு தர வேண்டும். அதே போல தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் பண நெருக்கடியும் ஏற்படலாம். வீண் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் நல்லதுங்க. இந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதுங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7 சனியுடைய ஆரம்ப கட்டம் என்பதால் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமை ஹனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது.